வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான். சிவா, சிந்து, பைரவி அப்புறமா ஆறுமுகம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிந்து வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விருந்தெல்லாம் தடபுடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சிந்துவை பார்க்கறதுக்கு சிந்துவோட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிவா கிட்டேயே வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் சிவா தான் யார்ட்டையுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாட்ட, அதாவது சிந்துவோட அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பைரவி வந்து ஆறுமுகத்தை பார்த்து, இவன் என்ன தைரியத்தில் இப்போ எங்கள் அப்பாட்ட போயிட்டு இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அம்மா கூப்பிட்டதுனால பைரவி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சின்ன பையன், சிந்துவோட ஃப்ரெண்டு, அந்த சின்ன பையன் வருவான். அவன் வந்துட்டு சிவாவோடய பார்ப்பான். சிவா உடனே அவனை பார்த்துட்டு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் வந்து அவன் வராமல் குடுகுடுன்னு பயந்து ஓடி போயிடுவான். சிந்து கிட்ட போயிட்டு, எப்படிக்கா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டக்குனு சிவா உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து அந்த பையன் அங்கேருந்து போயிடுவான். சிந்துவை வந்து அந்த பையன் கூட பேசுறதை பார்த்துட்டு, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்பாரு. உடனே ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே, அந்த பையனுக்கு தெரியும் தானே சிந்து நீ இதெல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துகிட்ட வந்து சிவா கேட்குறாங்க. என்ன டாக்டர் அப்படின்றாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து பைரவி உள்ளே வந்துடுறாங்க. என்ன சிவா, திரும்பவும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பேசாதீங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட பேசவே இல்லை பைரவி, இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவா கோவமாக கிளம்பிடுறாரு. திரும்பி பார்க்குறாரு சிந்துவை வந்து, சிவந்து வந்து சிவாவை பார்த்துட்டே இருக்காங்க. சிவா வந்து கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.